ஏதேனும் ஒரு புள்ளியில் சமரசம் ஏற்பட்டாலே மெகா கூட்டணி அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் சாத்தியப்படுத்திட முடியும். அது முதலமைச்சர் வேட்பாளரா, அதிகார பகிர்வா அப்படிங்கிற ஏதோ ஒரு, இல்லை சீட் ஷேரிங்கில் ஏதோ ஒன்று இல்லை. ஆனால் மெகா கூட்டணியை கட்டமைக்கிறது யாருக்குமே சாத்தியம் இல்லை. அதிமுகவுக்கும் சாத்தியம் இல்லை, பாஜகவுக்கும் சாத்தியம் இல்லை, விஜய்க்கும் சாத்தியம் இல்லைன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான அணிங்கிறது எப்படி இருக்கும்? அப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ், சந்தேகமே இல்லை. திமுக அண்ணா திமுகங்கிறது கடந்த காலத்தில் இருந்தது. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணாங்க. அப்புறம் ரெட்டை தலைமை ஆச்சு. இந்த சூழ்நிலையில் திமுக அண்ணா திமுகங்கிறது அந்த ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு போயிட்டு, நான் ஸ்டாலினையும் அந்த இடத்துக்குள்ளே என்ன பார்க்குறோம்னா, ஆர்கே நகரில் தோல்வியடைந்த ஸ்டாலின் தலைமையிலான அணி தான் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க, தொடர் வெற்றியில் இருக்கிறாங்க. வெற்றி பெறுறது வரை அவங்க தொடருவாங்க. அரசியலுங்கிறது வின்னபிலிட்டிக்கு தான். இப்போ நீங்கள் திருமாவளவன்லாம் 0.7% வாக்கெடுத்தவர், அண்ணன் வைகோலாம் 0.9% வாக்கெடுத்தவர். எங்கள் ஊரில் தவிர எங்கேயுமே காங்கிரஸுக்கு டெபாசிட் கிடையாது. கட்சி வசந்தகுமார் இருந்ததுனால தான் அந்த டெபாசிட்டே காங்கிரஸுக்கு கிடைச்சது. திமுகவும் 25% வாக்கு தான் எடுத்திருந்தாங்க. பட் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் இன்னைக்கு ஸ்டாலின் கலைஞரை விட தேர்தல் வெற்றியில் பெரிய சாதனை படைத்த தலைவராக, தொடர் வெற்றியில் தமிழகத்தில் பெரிய தலைவராட்டு மோடியாலும் சோனியா காந்தியாலும் ராகுல் காந்தியாலும் பெரிய அளவில் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறார். தோல்வியும் இல்லை, பின்னடைவும் இல்லைன்னா திமுக கூட்டணியில் பிளவுங்கிறது இப்போதைக்கு இல்லை. அவங்க வெற்றி பெறது வரை தொடருவாங்க. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற நிலைமை மாறுறது வரை அவங்க தொடருவாங்க. இது சும்மா அவங்களுக்கு என்ன பலம் இருக்குது? ஒரு காம்பினேஷன் கமிஷனில் வந்தவங்க. திருமாவளவன் தனிச்சு நின்று 0.7% வாக்கு தான் எடுத்தாரு. காங்கிரஸ் மீண்டும் சொல்றேன், கன்னியாகுமரியில் மட்டும்தான் டெபாசிட் எடுத்தாங்க. இதுதான் அவங்க பொசிஷன். அடுத்து விஜய் ஏடிஎம்கேன்னு ஒரு இணக்க புள்ளி வரலைன்னா பாஜகவை கன்சிடர் பண்றதுக்கு அதிமுக. விஜய் பலன் நிரூபிக்காதவர். எலெக்ஷன் கமிஷன்ல விஜய்க்கு எவ்வளவு ஓட்டுன்னு போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒரு குரோட் புல்லர் மாநாடு நடத்தியிருக்கிறாரு. அவர் கையில் வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஊழல் எதிர்ப்பில் அதிமுக ஊழலை பற்றியும் அவர் அட்வொகேட்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. விஜய் பற்றி வரக்கூடிய செய்திகளே ஒரு ஆதாரமற்ற பல செய்திகளும் வர்றதுனால நம்ம அதை கிரெடிபிலிட்டியும் சொல்ல முடியல. நேற்று ஃபுல்லாக அந்த செய்திகள் வந்தது. சீமான் எடப்பாடி ஊழல்னு சொன்னதும் இவர் விஜயும் அதிமுக ஊழலை எடுக்க போறேன்னு சொல்றாரு. இதுல பலன் நிரூபித்தவர் எடப்பாடி பழனிசாமி, 20% வாக்கு எடுத்திருக்கிறார். விஜய் பலன் நிரூபிக்காதவர். இவரும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி சேர்ந்தா எடப்பாடி பழனிசாமி விஜய் எந்த அளவுக்கு மதிப்பார், விஜய் தன்னை எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட டிமாண்ட் பண்ணுவார். இது இணைக்க முடியுமா? ஆனா ஒத்த கருத்துன்றது வரும்போது அங்க இதெல்லாம் பின்னடைவு போயிடாதா? கையில வராத ஓட்டை நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? 10 சீட்டுக்கு தான் விஜய்க்கு தகுதி இருக்கு, பல நிரூபிக்காதுங்க நீங்கன்னு எடப்பாடி சொல்றாரு. லாஸ்ட் மினிட்ல விஜய் எதுவுமே ப்ரிப்பரேஷன் இல்லாம பரிதாபமா நிற்கிறாரு. 10 வாங்கிட்டு போகக்கூடிய நிலைமை வரலாம. என்ன சீட்டு, என்ன பலத்துக்கு நீங்க சரி அப்ப பலன் நிரூபிச்ச பாஜக லாஸ்ட் மினிட்ல அதிமுக பலன் நிரூபிக்க பாஜக 2029 பற்றி தான் முக்கியப்படுவாங்க. 22 எம்பி வைக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அதை ஸ்டாலினே சுட்டி காட்டுறாரு. என்ன மோடி மதிக்கிறாரு, காங்கிரஸ் மதிக்கிறாருன்னு சுட்டி காட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமி அதை தெளிவா புரிஞ்சிருக்கிறாப்புல. அதனாலதான் அவரும் இன்னொன்று கிறிஸ்டின்ஸ் ஓட்டு கொஞ்சம் டெவலப் ஆகி வராரு. அது 2024 கொஞ்சம் நம்பகத்தன்மை வருது. அந்த நம்பகத்தன்மை அவர் அதிகரிக்கணுங்கனால பாஜக கூட வேண்டாம், பாஜகவுக்கு எதிர்ப்போட்டிருக்குன்னு அவர் உணர்றாரு. அதைத்தான் அவங்க சொன்னாங்க. வட தமிழகத்தில் உள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவோட சேர்ந்தா, இப்போ ஜெயக்குமார் எடுத்துக்கிடுங்களா, 30,000 ஓட்டு மைனஸ்லேயே நான் ஓட வேண்டியது இருக்குங்கிறார். ஆனா எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்கிறதையும் அவர் அதைத்தான் நான் சொல்றேன். கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு 30,000 ஜெயக்குமாருக்கு எதிராக போறதுங்கிற புள்ளியில அவர் இருக்கிறாரு. நான் இந்த 30 மேக்கப் பண்ணிட்டு தான் போகணும் பாஜக கூடங்கிற இதில் இருக்கிறாரு. பாஜகவும் அவங்களுக்கு சட்டமன்றம் ஒன்றும் முக்கியம் இல்லை, மக்களவை தான் முக்கியம். 2029 தான் முக்கியம். அதனால தான் 22 எம்பி இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு மோடி மிகப்பெரிய மரியாதை. யாருக்கு இப்ப சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கேக்கு எதிரான ஒரு மெகா கூட்டணி அப்படின்றதுல யாருக்கான வாய்ப்பு? 5 முனை போட்டி தான். 5 முனை போட்டி தான். இது இல்ல, சீமான் இன்னைக்கு தனிச்சுன்னு சொன்னதுல விஜய் நம்ம எடப்பாடி கூட போனா கொள்கையற்றவர், சுயநலத்திற்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு நோட்டுக்கும் சீட்டுக்கும் வலை போறோங்கிற விமர்சனம் அவர் மேல வரும். அவரும் அந்த விமர்சனத்தை தவிர்க்க தனிச்சு தான் பெய்யாகணும். எடப்பாடியும் தனிச்சு நிற்கிறதுக்கு அவங்க ஜெயலலிதா பாணியில் தயாரானவர் தான். இதுதான் இங்க பொசிஷன். இதுல மாறலாம்னா என்டிஏ கூட்டணியில இருந்து டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகலாம். அதிமுக இருந்து தேமுதிக என்டிஏ கூட்டணிக்கு வரலாம். ஏன்னா நான் அவங்களோட அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, 2026 அதிமுகவுடன் கூட்டணி கண்டிப்பா அதை சொல்றாங்க. நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க இருக்கிறாங்க. என்றாலும்
பட்ஜெட்டை பாராட்டியிருக்காங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை இது பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணா விஷயத்தில் இது ஃபினான்ஸ் மினிஸ்டரை பாராட்டி டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கவர்னரை பாராட்டியிருக்காங்கிற அடிப்படையில் அவங்களுக்கும் செல்வாக்கான இடத்துல என்டிஏ செல்வாக்கா இருக்குங்கிற அடிப்படையில் அதை சொல்கிறேன். அதே மாதிரி நம்பர் 1 டாக்டர் அதிமுக வந்து சேலம், சிதம்பரம், இது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த இடத்துல திமுகவோட பலமாக இருக்கக்கூடிய இடத்துல பாமக அவங்கள சேர்ந்தா அவங்களுக்கு வாக்கு சீட் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருங்க அடிப்படையில் பாமக அதிமுக கூட்டணி வாய்ப்பு இருக்கு. அதான் இது வந்து மெகா கூட்டணின்னு சொல்ல முடியாது. சோ 5 முனை போட்டி தான் நடக்கும். பல நிரூபிக்காத விஜய் எந்த ஊர்ல இருந்து ஓட்டை கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு, எடப்பாடி எல்லாம் அப்படி ஏமாறுவாரு நான் நினைக்கல. பொறுத்திருந்து பார்ப்போம்.